ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தொலையுணர் செயற்கைக்கோள்கள். இஸ்ரோ கடந்த 1988ஆம் ஆண்டிலிருந்தே இந்திய செயற்கைக்கோள்கள் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே 15 ராக்கெட்களை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதோட மிக முக்கியமான சிவில் தொலையுணர் செயற்கைக்கோளை உருவாக்கியிருக்காங்க. இது மிக முக்கியமான பயன்பாட்டிற்கு மட்டுமே உதவுகிறது. இது உங்கள் அறிவலை. நான் உங்கள் மதுமிதா, பாரதி வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். IRS செயற்கைக்கோள்கள் நமக்கு அனுப்பும் தரவுகள் தேசிய இயற்கை வளங்கள் மேலாண்மை அமைப்புக்கு அடிப்படை ஆதாரமாக அமைகின்றன. தொலையுணர் செயற்கைக்கோள்கள் சேகரிக்கும் தகவல்கள் புவன் என்ற இந்தியாவின் பொது இணையத்தின் வழியே விநியோகிக்கப்படுகின்றன. இதன் வழியே அரசு, தனியார் அமைப்புகள் தங்களுக்கு வேண்டிய செயற்கைக்கோள்கள் படங்களை எளிதில் கேட்டு பெற முடிகிறது. அண்மை ஆண்டுகளில் IRS மூலம் பெறப்பட்ட நுட்பமான தகவல்கள் இந்தியா முழுவதும் பாசன வசதிகளை மேம்படுத்தவும் விவசாயியின் பயிரிடுதல் சார்ந்த முடிவுகளை எடுக்கவும் பயன்பட்டு வருகிறது. செயற்கை நுண்ணறிவு மூலம் செயற்கைக்கோள் தரவுகளை அலசி பயன்படுத்தும் ஸ்டார்ட் அப்களுக்கு உதவும் இஸ்ரோவால் முடிந்திருக்கிறது. இந்திய புவியியல் சார்ந்த ஆராய்ச்சிகளுக்கு ஏராளமான தகவல்களை IRS செயற்கைக்கோள்கள் தருகின்றன. நம் நாட்டின் சொந்த செயற்கைக்கோளிலிருந்து நம்பகமான, துல்லியமான தகவல்களை ஆராய்ச்சியாளர்கள் பெற முடிகிறது. IRS கோள்கள் வந்த பிறகு பயிர் விளைச்சல் நிர்வாகம் மேம்பட்டிருக்கிறது. வெள்ள முன்னறிவிப்பினால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளது. உள்கட்டமைப்புகளை முறையாக திட்டமிடுவதற்கும் தொலையுணர் கோள்கள் உதவியுள்ளன. விண்வெளி ஆராய்ச்சியில் தொடர்ந்து முதலீடு செய்வது எந்த அளவுக்கு நாட்டின் பொருளாதாரம், சமூகத்திற்கும் நற்பலன்கள் கிடைக்கும் என்பதற்கு IRS கோள்கள் வரிசை சிறந்த எடுத்துக்காட்டு. IRS விண்ணிலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்ட படங்களை அனுப்பும் விலையுயர்ந்த படப்பிடிப்பு கருவி மட்டுமல்ல, நீர்வள மேலாண்மை முதல் பேரிடர் முன்னெச்சரிக்கை வரை பல உள்நாட்டு சவால்களை அவை அன்றாட தீர்வு வழங்குகின்றன. அவை விண்வெளியிலிருந்து நம் நாட்டை தொடர்ந்து கனிவுடன் பார்க்கும் கண்கள். இது போன்ற தகவல்களை அறிய அறிவலையை இணைந்திருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுமிதா.